இதற்கு முன்பு 5 முறை ஆட்சியில் இருக்கிறாங்க. 1967 இருந்து திமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இது 6வது முறை. சென்னையில் ஏதாச்சும் மாறி இருக்குங்களா? ஒரு சினிமா சிட்டியை பூந்தமல்லியில உருவாக்குவோம் 500 கோடி ரூபாய். நமக்கு இது வேணுங்களா ஐயா? ஐயா உங்களுக்கு பாதாள சாக்கடை வேணுமா? பிலிம் சிட்டி வேணுமா? இன்னைக்கு முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் அதுல பாதாளத்தில் இருக்குங்க ஐயா. ஒரு மலைக்கும் ஆட்சியாளர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ரோட்ல இறங்கி வந்து போட்டோ எடுத்து அது போடுவது மட்டும்தான் 50 ஆண்டு காலமாக நடக்கிறதோ தவிர இதற்கான இந்த பிரச்சனை தீர்வு இங்கே நடத்தப்படவில்லை ஐயா. மேக்கப் போட்டுக்கொண்டு விழாவிலே நடைபெறுகின்ற விழாவில ஏறி இறங்குவதற்கு மட்டும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருக்கு நேரம் சரியா இருக்கு. சிலிண்டர் என்பது மாயமாக மறைந்துவிடும். சிலிண்டர் பிரச்சனை இல்லைங்க ஐயா. ஒரு வீட்டுக்கும் 300 யூனிட் கரண்ட் இலவசம். அது மாதிரி தமிழகத்தில் இன்னைக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கட்சி ஆட்சி முடிந்த பிறகு அடுத்த கட்சி வந்ததுன்னா மறுபடியும் அந்த பிளாக் போர்டு அழிச்சிட்டு ஸ்லேட் அழிச்சிட்டு முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கும். அவர் அறநிலைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத எல்லா விஷயத்தையும் ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா சேகர் பாபு. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க கிளம்பாக்கத்துல ஒரு பேருந்து நிலையத்தை பாக்குறீங்க. இவங்க கலைஞர் ஐயாவுடைய பேரை வச்சதுதான் வச்சாங்க. அங்க யாரும் பேருந்தும் இல்ல மக்களும் இல்ல. பாதி நேரம் ஆர்ப்பாட்டம் தான் நடந்து கொண்டிருக்கு. 32 விழுக்காடு பினான்ஸ் கமிஷன்ல இருந்த வரி பயிர்வை மோடி ஐயா 42% உயர்த்திருக்கிறார். 35 குற்றங்கள் நீங்கள் செய்திருந்தால் தேர்தலில் நிக்க கூடாது. 35 குற்றம். திமுக 350 குற்றம் பண்றான். அது தனியா ஒரு 4 கல்வெட்டு வைக்க. அவங்க போனதுக்கு அப்புறம் குடும்பம், குடும்பத்திற்கு அப்புறம் பேரன், பேரத்திற்கு அப்புறம் கொள்ளு பேரன், 4 ஜெனரேஷன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஐயா. டிரான்ஸ்ஃபர்மேஷன், முழுமையாக அரசியல் மாற்றம். தலையிலிருந்து கால் வரை நடக்கக்கூடிய அரசியலை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட யாத்திரை ஐயா. மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும். 32 மாதமாக காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செய்யக்கூடிய தவறுகளை உங்க முன்னால் பட்டியலிட வேண்டும். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக 2024 மறுபடியும் 3வது முறை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற கட்டாயம் நமக்கு இருக்கு. இதையெல்லாம் உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. அதுவும் இந்த பூவூர் இந்த மல்லி சாதாரண ஊர் இல்லைங்க. மிகப்பெரிய மனிதர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றார்கள். 12 ஆழ்வார்களும் முக்கியமாக இருக்கக்கூடிய திருமலிசை ஆழ்வார் அவர்கள் பிறந்த மண். ராமானுஜர் அவர்களுக்கே குருவாக இருந்த திருக்கட்சி நம்பிகள் அவர்கள் பிறந்த மண். அப்படிப்பட்ட மகான்கள் பிறந்த இந்த மண்ணில இன்னைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை இங்கே வந்து உங்களை சந்தித்து உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு மாற்றத்திற்கான விதையை பூந்தமல்லியில் அமைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குங்க ஐயா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் ஐயா கேட்க போறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பல முறை பார்த்திருக்கிறேன். இதற்கு முன்பு 5 முறை ஆட்சியில் இருக்கிறாங்க. 1967 இருந்து திமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இது 6வது முறை. சென்னையில் ஏதாச்சும் மாறி இருக்குங்களா? உங்க ஊர் மாறி இருக்கா? உள்கட்டமைப்பு மாறி இருக்கா? சாலை வசதிகள் மாறி இருக்கா? குடிக்கிற தண்ணீருடைய தன்மை மாறி இருக்கா? எதுவும் இல்லைங்க. 1967 இருந்து அதே பழைய அரசியல், அதே பிஞ்சு போன செருப்பு, வடக்கு தெற்கு இந்திய திணிக்கிறாங்க. இதை தவிர எதுவும் பேசாமல் தமிழகத்தினுடைய ஆட்சியில எந்த மாற்றமும் இல்லைங்க. இன்னைக்கு சென்னை மாற வேண்டும். சென்னை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். குறிப்பாக ஒரு ஆண்டும் கூட மழை காலத்தில் எப்படிங்க ஐயா நம்ம தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வருஷம் மழைக்கு ஆண்டவன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவனுக்காக ஒரு மழை காலத்திலும் கூட நாம் காக்க வேண்டிய அவலம் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இருக்கு. 2023 டிசம்பர்லீங்க பூந்தமல்லியில இதே மிக்ஜாம் பெருவெள்ளம் வந்த பொழுது பூந்தமல்லி விழுந்து கொண்டிருந்தது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருமலிசை, அங்க இருக்கக்கூடிய எல்லா சிப்காட்டிலிருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் கூட தண்ணீரிலே முழுமையா மூழ்கிச்சு. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சென்னையில வடிகால், அதற்கு நமக்கு தீர்வு வேணும். குடிக்கிற தண்ணிக்கு நல்ல தீர்வு வேணும். பாதாள சாக்கடைக்கு தீர்வு வேணும். ரோடு எல்லாமே குண்டு குழியுமா இருக்குதுங்க ஐயா, எங்கேயுமே போக முடியல. அதற்கு தீர்வு வேணும். முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 2024 கலைஞர் 100 அந்த விழாவை நடத்தி சினிமாக்காரங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்படி வற்புறுத்தி கூப்பிட்டு 500 பேருக்கு மேல இல்ல, மொத்தமா 500 பேர் தான் இருக்கிறாங்க.
அந்த விழாவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பூந்தமல்லிக்கு 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிலிம் சிட்டி, ஒரு சினிமா சிட்டியை பூந்தமல்லியிலே உருவாக்குவோம், 500 கோடி ரூபாய். நமக்கு இது வேணுங்களா ஐயா? ஐயா, உங்களுக்கு பாதாள சாக்கடை வேணுமா? பிலிம் சிட்டி வேணுமா? உங்களுக்கு வடிகால், மழை பெஞ்சதுன்னா வடிகால் ஆகக்கூடிய அதற்கான திட்டங்கள் வேணுமா? பிலிம் சிட்டி வேணுமா? நல்ல ரோடு வேணுமா? பிலிம் சிட்டி வேணுமா? ஐயா, மக்களுக்கு தேவை வேறு. ஆனால் திமுக ஆட்சியை பொறுத்தவரை, முதலமைச்சரை பொறுத்தவரை, உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை, ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு படம் தயாரிக்கக்கூடிய செலவு அதிகமாயிருச்சு. அதுக்காக அவங்களுக்கு ஒரு பிலிம் சிட்டி வேணும். அதுவும் நம்முடைய பூந்தமல்லியில 500 கோடி ரூபாய்க்கு அது வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். மக்களுக்கு எது தேவையோ அதற்கு நேர் எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. முதலமைச்சர் அவங்க 2022 ஆகஸ்ட் மாசத்துல இந்தியா டுடே என்கின்ற பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. முதலமைச்சர் அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை தமிழகத்தில் எவ்வளவு இருக்கு? 2022 ஆகஸ்ட் மாசத்துல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது 61% மக்கள் மதிப்பு வைத்திருந்தார். திமுக காரங்க ஒருத்தரும் இந்தியனுடைய புக்கை வச்சு சுட்டிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, எங்க முதலமைச்சருக்கு 61 பேர் மதிப்பீடு போட்டிருக்கின்றார்கள். எங்கள் முதலமைச்சரை 61% மக்கள் மதிக்கிறாங்க. ஐயா, நேற்று சர்வே வச்சு அதே இந்தியா டுடேல இன்னைக்கு 61% மக்கள் யார் முதலமைச்சர் நன்றாக பணி செய்கின்றார்கள் என்று சொன்ன புத்தகத்தை முதலமைச்சர் கையில வச்சிருந்தாங்களோ, இன்னைக்கு அதே புத்தகம் தன்னுடைய கருத்து கணிப்புல 69% மக்கள் இல்ல, இன்னைக்கு 36% மக்கள் தான் முதலமைச்சர் அவர்கள் பணி செய்கின்றார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு முதலமைச்சர் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் அதர பாதாளத்தில் இருக்குங்க ஐயா, அதர பாதாளத்தில் இருக்கு. 36% மக்கள் மட்டும்தான் முதலமைச்சர் வேலை செய்யறாங்க. 64% மக்கள் முதலமைச்சர் வேலையே செய்யல என்பதை கண்கூடாக பார்த்து 32 மாதத்திலே தெரிந்து கொண்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு தமிழகத்தில் தெரிஞ்சிருச்சுங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்ற ஒரு விஷயம், கண் முன்னாடி பெங்களூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது, கண் முன்னாடி மும்பை வளர்ந்து கொண்டிருக்கிறது, கண் முன்னாடி டெல்லி வளர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணங்கம்மா? பெங்களூருடைய 3 எம்பியும் பாரதிய ஜனதா கட்சி, டெல்லியினுடைய 7 எம்பியும் பாரதிய ஜனதா கட்சி, மும்பையினுடைய எம்பி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு சென்னை போன்ற நகரமும் திருவள்ளூர், இது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்குதுங்க ஐயா. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வளர்ச்சியிலே இல்லைங்க. ஒரு மலைக்கும் ஆட்சியாளர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ரோட்ல இறங்கி வந்து போட்டோ எடுத்து அது போடுவது மட்டும்தான் 50 ஆண்டு காலமாக நடக்கிறதோ தவிர இதற்கான இந்த பிரச்சனை தீர்வு இங்கே நடத்தப்படவில்லை ஐயா. பெங்களூர் வளர்கிறது பாரதிய ஜனதா கட்சி எம்பி, டெல்லி வளர்கிறது பாரதிய ஜனதா கட்சி எம்பி, மும்பை வளர்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள் எல்லாம் வளரும் பொழுது சென்னையினுடைய எம்பி பாருங்க ஐயா. உங்க திருவள்ளூர் எம்பி பத்தி நான் பேசவே விரும்பல. ஜெயக்குமார் ஒருத்தர் இப்பதான் தூங்கி எந்திரிச்சு கிளம்பி வந்திருக்காரு. 4.5 வருஷம் கழிச்சு கிளம்பி வந்து, என்னையா அதானி போய் கோயிலை கட்டினாங்கிறார். இப்பதான் அதானி கோயிலை கட்டினா, அதானி பிராண பிரதிஷ்டை செய்தான், அதானி ஒரு மனிதனுக்கு பிரதமர் யாருனே தெரியல, அதானி யாருனே தெரியல. இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் தூங்கி எந்திரிச்சு அதானியை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சென்னை நகரத்தை பாருங்கய்யா, குப்பை மேடாக இருக்குது, குப்பை மேடாக. அதாவது சுத்தத்துல 199வது இடத்துல இந்தியாவில் இருக்கின்றோம். 199வது இடத்துல. சென்னையிலே நாம் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பை வெறும் 12% மட்டும்தான். அந்த குப்பையை நம்ம டிஸ்போஸ் பண்றோங்க ஐயா. அந்த குப்பை எரிக்கிறோம், அந்த குப்பையை மக்க வைக்கிறோம், அந்த குப்பையிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்றோம். 88% குப்பை சென்னை மாநகரத்துல அப்படியே இதை தூக்கி அங்க போடுவாங்க. இந்த ஒரு கான்ட்ராக்டர் தூக்கி இங்க போடுவான், இங்க ஒரு மால் கட்டும் சொல்லிட்டு அவன் கவுன்சிலர் பிடிச்சு அங்க போடுவான், அங்க ஒருத்தர் லேண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பிடிச்சு அங்க போடுவான். சென்னையை பொறுத்தவரை குப்பைகள் மாறுவோ தவிர குப்பைகள் எதுவுமே இங்கிருந்து நாம் வெளியேற்ற போவது கிடையாது சகோதர சகோதரி. இன்னைக்கு இந்தியாவில தூய்மை நகரத்துல ஸ்வச் பாரத் சிட்டி ரேட்டிங்ல 45வது இடத்துல இருந்த சென்னை சில வருடங்களுக்கு முன்பு 199வது இடத்துல இருக்குதுங்க. எப்படிங்க ஏத்துக்குவீங்க? சுத்தமாக இல்லை, சுத்தமான தனி தண்ணீர் இல்ல, மழை பெஞ்சா நமக்கு அங்கிருந்து ஒரு விமோசனம் கிடையாது. காரணம் ஐயா, சென்னை மாநகரத்தினுடைய 3 எம்பிக்களை நீங்க கவனிக்கணும். யாருன்னு
தென் சென்னை எம்பி யாருங்க? தமிழச்சி தங்கபாண்டியன். தமிழச்சி தங்கபாண்டியன் அக்கா யாருங்க? தங்கம் தென்னரசு அவருடைய அக்கா. தங்கம் தென்னரசு யாரு? நிதியமைச்சர். தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் தமிழச்சி தங்கபாண்டியன் 2 பேருக்கு அப்பா யாரு? தங்கபாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ. ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒரு அமைச்சர், அக்கா ஒரு எம்பி. எந்த அக்கறையும் இல்ல. மேக்கப் போட்டுக்கொண்டு விழாவிலே நடைபெறுகின்ற விழாவில ஏறி இறங்குவதற்கு மட்டும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவருக்கு நேரம் சரியா இருக்கு. மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறனை பத்தி பேசவே வேண்டாம். முரசொலி மாறன் அவருடைய மகன் இதுவரைக்கும் சென்னை வெள்ளத்துல வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கல. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுங்கம்மா, ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கல. 10 நாள் 15 நாள் காணாமல் போய்விட்டார்கள். குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தயாநிதி மாறன் ஒரு பக்கம். சரி, தென் சென்னை எப்படி இருக்குது, மத்திய சென்னை எப்படி இருக்கு, வட சென்னை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய எம்பி ஆற்காட்டு வீராசாமி முன்னாள் அமைச்சருடைய மகன் கலாநிதி வீராசாமி. உலகத்தில் இந்த அநியாயம் எங்கேயுமே இல்லைங்கய்யா. ஒரு பெருநகரத்தினுடைய 3 எம்பிக்களும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக எந்தவித தகுதியும் இல்லாம அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவங்க எம்பிகளா இருந்தா எப்படி நம்ம சென்னை முன்னேறும்? 45வது இடத்துல 199 பேர் நிக்குது. எப்படி முன்னேறும்? மைசூர் முன்னேறி கொண்டிருக்கிறது, பெங்களூர் முன்னேறி கொண்டிருக்கிறது, ஹைதராபாத் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு நகரமும் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய நகரம் முன்னேறாம இருக்கு. இதை மாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக திருவள்ளூர் உட்பட சென்னையினுடைய 3 எம்பிக்கள் 4 எம்பிக்களும் கூட நீங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கொடுக்கணுங்க ஐயா. ஒரு பெரிய கனவு, பெரிய திட்டம், பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மோடி ஐயாவை பொறுத்தவரை நகரங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். நகரத்தில் எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அது மோடி ஐயா சொல்லிட்டார். 2 நாட்களுக்கு முன்பு ராஜ்யசபால பேசும் பொழுது அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும் என்பதை படம் பிடித்து காட்டி இருக்கின்றார். எல்லா வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன், பைப்லைன் ஐயா. இனி சிலிண்டர் இருக்காது. 2024 இருந்து 29 நம்முடைய ஆட்சி காலத்துல சிலிண்டர் என்பது மாயமாக மறைந்துவிடும். சிலிண்டர் பிரச்சனையே இல்லைங்க ஐயா. அனைத்து வீட்டுக்கும் கேஸ் என்பது பைப் மூலமாக வரும். அது எங்களுடைய உத்தரவாதம். பைப்ல மீட்டருக்கும் எவ்வளவு கேஸ் பயன்படுத்துகிறோம் கட்டிட்டு போயிடலாங்க. இதை புக் பண்ற வேலை, போன் பண்ற வேலை, 2 சிலிண்டர் தீந்து போச்சு சிம்ல வையே பாதியில ஓட்டு, இதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. 100% வீடுகளுக்கு குடிநீர் என்பது பைப்பு மூலமாக வரும். பைப்பை திறந்தீங்கன்னா குடிநீர். ஐயா, இன்னைக்கு பைப்புல குடிநீர் என்பதை தாண்டி சுத்தப்படுத்தப்பட்ட குடிநீர் பைப்புல வரும். திறந்து நீங்க குடிச்சா போதும். சும்மா ஏதோ தண்ணியை போட்டாங்கன்னு கிடையாது. இது மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தெளிவாக. அடுத்த 5 ஆண்டுகள் எங்களுடைய கனவு. ஒரு வீட்டுக்கும் 300 யூனிட் கரண்ட் இலவசம். இலவசம் என்கின்ற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தாது. உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி இலவசம் என்கின்ற வார்த்தை உங்க வீட்டு கூரையின் மீது சோலார் நாங்க வச்சு கொடுத்துறோம் ஐயா. 1 கோடி வீடுகளுக்கு சோலார் வர வைக்கிறோம். அப்ப ஒரு வீட்டுக்குமே 300 யூனிட் மானியமாக உங்களுக்கு வந்துடும். 300 யூனிட் கரண்ட்டுக்கு நீங்க பணம் கட்ட வேண்டாம். இது நம்முடைய உத்தரவாதம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. இதை தாண்டிங்க ஐயா, இன்னைக்கு வந்தே பாரத் எவ்வளவு இருக்கு, புல்லட் ட்ரெயின் எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. நகரத்திற்குள்ளே நகரத்திற்கு வெளியே நம்முடைய சொந்தங்கள் வேகமாக செல்வதற்கு ஏதோ ஒரு காலத்துல சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல பார்த்து கொண்டிருந்தோம். நகரத்துக்குள்ள போக முடியலைங்க ஐயா. இன்னைக்கு சென்னை தமிழ்நாட்டில் மட்டுமே 8000 பஸ்ஸுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. 8000 பஸ் குறைச்சாச்சு. டிரைவர் இல்ல, கண்டக்டர் இல்ல, ஓட்டுறதுக்கு காசு இல்ல. 8000 பேருந்துகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 32 மாதத்துல 8000 பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்படங்க ஐயா. இன்னைக்கு எப்படி நம்ம குழந்தைங்க எல்லாம் போவாங்க? பெரும் நகரத்தில் யாருமே காரை பயன்படுத்துவது இல்லை. எல்லா இடத்திலும் சொகுசான பேருந்து, வசதியான பேருந்து எல்லாம் வந்துருதுங்க. ட்ரெயின் இருக்கு, அதுல ஏறிட்டீங்கன்னா எந்தவித யாரையும் மாசுபடுத்தாம சுத்தமாக நேரத்தை குறைத்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். பெட்ரோல் காசு மிச்சம். இன்னைக்கு பெங்களூர் அப்படி யோசிக்கிறாங்க, ஹைதராபாத் அப்படி யோசிக்கிறாங்க, டெல்லி அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா நாம் அப்படி யோசிக்கலீங்க ஐயா. எல்லா இடத்துலயும் குழிய பறிச்சு போட்டு ஒரு சாதாரணமாக ஒரு திட்டத்தை சென்னையிலே செயல்படுத்த வேண்டும் என்றால் 10 ஆண்டுகள் ஆகுது. 10 ஆண்டுகள் ஆகுது. இவன்ட கமிஷன் கொடுத்து அவன்ட கமிஷன் கொடுத்து திமுக கவுன்சிலர் சண்டை போட்டு அவங்கால விழுந்து இடத்தை எல்லாம் கரையன் பண்ணி அவன் இந்த கான்ட்ராக்டர் மிரட்டி ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இவன் வந்து மறுபடியும் 20% இவன் வாங்கி இந்த சூரியன் ஒரு படத்துல பரோட்டா சாப்பிடுவார். அந்த படம் பார்த்திருக்கீங்களா? 50 பரோட்டா கணக்கு.
49 பரோட்டா வந்தோடனே சொல்லுவார், என்னையா கணக்கு தப்பா இருக்கு, முதல்ல இருந்து பரோட்டா போடியான். அது மாதிரி தமிழகத்தில் இன்னைக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால், ஒரு கட்சி ஆட்சி முடிந்த பிறகு அடுத்த கட்சி வந்ததுன்னா மறுபடியும் அந்த பிளாக் போர்டு அழிச்சிட்டு ஸ்லேட் அழிச்சிட்டு முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கும். எப்படிங்க ஐயா அது வளரும்? இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டுட்டு சக்கரத்தை சுத்துற மாதிரி இருக்கு. சைக்கிள் முன்னாடி போலீங்க ஐயா. ஒரே குடும்பம் இங்கே புடிச்சு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். எந்த விதமான வளர்ச்சியும் சென்னை பார்க்கவில்லை. இதுதான் உண்மை. சென்னையில் இருக்கிறவங்க இன்னைக்கு வேறு நகரத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரமும் அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அசுர வேகத்தில் டிரான்ஸ்போர்டேஷன், எப்படி மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர், காவல்துறை எப்படி இருக்குங்க, எவ்வளவு சதவீத பெண் காவல்துறை இருக்கிறாங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் நீங்க போன் பண்ணா 6 நிமிஷத்துல வருதா, ஹைதராபாத்ல வருது. அவ்வளவு வண்டிகள், பிங்க் வண்டிகள், கர்நாடகா, பெங்களூர், பெண்களுக்கு என்று தனியாக பிங்க் கலர் வண்டி, போன் பண்ணா அந்த வண்டி பெண்கள் வீட்டுக்கு வரும். எல்லா நகரமும் தன்னை தரம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது சென்னை மட்டும் ஒரு குடும்ப அரசியலை நம்பி நம்பி ஏமாந்து 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 எந்தவித வளர்ச்சியும் பார்க்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க ஐயா. உங்க ஊர்ல சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்க. பேருந்து நிலையம் எங்கேயா கட்டுறன்னு சொன்னாங்க? நம்முடைய திருமலிசையிலே ஒரு பேருந்து நிலையம் கட்டுவதாக சொன்னாங்க. 2021 அறிவிச்சாங்க. அண்ணன் சேகர் பாபு அவர்கள், அவர் அறநிலைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத எல்லா விஷயத்தையும் ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா சேகர் பாபு அறநிலைத்துறையை தவிர எல்லா விஷயத்தையும் பேசுவார். அவர் சொன்னாருங்க, 18 டிசம்பர் 2022 சேகர் பாபு சொன்னார், பேருந்து நிலைய பணிகள் 80% முடிந்திருக்கிறது. 2023 ஜூன் மாசத்துல திறந்துருவோம். திருமலிசையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்று. 2023 செப்டம்பர்ல, அதாவது அவர் மார்ச்லயே திறந்துருவாருங்க. அவரு சொல்லி 6 மாதம் கழித்து ஆட்டியை போட்டு பார்த்தால் அந்த பேருந்து நிலையத்தினுடைய பணி இன்னும் 50% கூட முடியல. ஐயா, மோடி ஐயாவுடைய சாதனை என்னன்னா, வேகமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதாங்க ஐயா நம்ம சாதனை. இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலம் மும்பையில ரெக்கார்டு ஸ்பீட்ல அந்த பாலத்தை கட்டுவாருங்க ஐயா. ரெக்கார்டு ஸ்பீட்ல கட்டுவார். ரோட்டாங் டனல் மேல பனி பிரதேசத்துல ரெக்கார்டு ஸ்பீட்ல கட்டுவாருங்க ஐயா. 6 லேன் ரோடு பார்டர் ஏரியால ரெக்கார்டு ஸ்பீடு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆமை கூட திமுக வேலையை விட முன்னாடி போயிடும். ஒரு ஆமை இறக்கி விட்டீங்கன்னா இவனுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்குள்ள ஆமை போயிடும். ஆமை கூட வேகமா குடுகுடுன்னு ஓடிடும். அந்த அளவுக்கு ஒரு வேலையும் தேஞ்சு 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 நம்மளால எந்த ரோட்லயும் போக முடியலைங்க. குழியா பறிச்சு வச்சிருக்காங்க. அதற்கு ஒரு உதாரணம், உங்களுடைய ஊர்ல திருமலிசையில இவர்கள் கட்டுகின்ற பேருந்து நிலையம் ஒரு உதாரணம். ஆமையை விட மோசமாக அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, கிளம்பாக்கத்துல ஒரு பேருந்து நிலையத்தை பாக்குறீங்க. இவங்க கலைஞர் ஐயாவுடைய பேரை வச்சதுதான் வச்சாங்க. அங்க யாரும் பேருந்தும் இல்ல, மக்களும் இல்ல. பாதி நேரம் ஆர்ப்பாட்டம் தான் நடந்து கொண்டிருக்கு. காலையிலிருந்து இரவு வரை ஆம்னி பஸ் ஆர்ப்பாட்டம், இந்த பக்கம் ஆர்ப்பாட்டம், தென் தமிழகத்திற்கு போற மக்கள் ஆர்ப்பாட்டம், வட தமிழகத்திற்கு போற மக்கள் ஆர்ப்பாட்டம், கொங்கு பகுதிக்கு போற மக்கள் ஆர்ப்பாட்டம். இவர்கள் செய்யக்கூடிய ஒரு திட்டம் உருப்படியாக சென்னையில 32 மாதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வரலைங்கய்யா. இது எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன் செய்யலன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா மத்திய அரசின் மீது பழிய போடுவாங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டல, எங்க ஊருக்கு நல்ல குடிக்கிற தண்ணி வேணும்பா, வடிகால் நல்லா பண்ணி கொடுங்க, மழை பெஞ்சா தண்ணி வடிஞ்சிடணும், பாதாள சாக்கடை பண்ணி கொடுங்க, சம்பந்தமே இல்லாம பிலிம் சிட்டி கட்டுவாங்க. பிலிம் சிட்டிக்குள்ள நீங்கள் நானும் 500 கோடி ரூபாய் போக முடியுமாங்க? அந்த 500 கோடி ரூபாய் பூந்தமல்லி கொடுத்தா எத்தனை வேலையை செய்யலாம், எத்தனை ரோட்டை போடலாங்க ஐயா? சம்பந்தமே இல்லாம செய்வாங்க. இன்னைக்கு பாருங்க ஐயா, திமுக கையில் எடுத்திருப்பது மத்திய அரசு எங்களுக்கு வரி கொடுக்கல அப்படி. உண்மைதான், நான் ஒப்புக்கொள்கின்றேன். மத்திய அரசு திமுகவுக்கு வரி கொடுக்கல, தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கும். இவன் ஊழல் பண்ணுவான்னு இவனுக்கு கொடுக்கல. பழைய ஆட்சியை போல அப்படியே கோபாலபுரத்து குடும்பத்துல கையில கொடுத்துடலாம் 10,000 கோடி. இவர் 3,000 கோடி ஆட்டையை போட்டு 7,000 கோடி செலவு பண்ணுமா? மோடி ஐயாவை பொறுத்தவரை நான் சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிகள், நீங்க கேளுங்க. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் ஐயா. இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே உங்களுடைய தொகுதி உட்பட 71,532 குடும்பங்களுக்கு மோடி வீடு கொடுத்திருக்கின்றோம். அப்படின்னாங்க ஐயா. இத்தனை தலைமுறையாக ஓட்டு வீட்டுல, குடிசை வீட்டுல இருந்தாங்க. நம்முடைய 9 ஆண்டு கால ஆட்சியில கான்கிரீட் வீடு
பிரதமர் ஆவாஸ் திட்டம், மோடி ஐயா திட்டத்துல இன்னைக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம். ஐயா 2,69,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு மானியம் நேரடியாக மத்திய அரசு உங்க வங்கி கணக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம், கோபாலபுரத்துக்கு வரி கொடுக்கவில்லை, நேரடியாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அவங்க குற்றச்சாட்டு என்ன? அவங்களுக்கு வரலை, நாம் நேரடியாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐயா குழாய் மூலமாக குடிநீர் வரக்கூடிய வீடுகள் 4,61,655 வீடுங்க ஐயா. நம்ம ஆட்சியில குழாய் மூலமாக குடிநீர் வருது. ஒரு வீட்டுக்கு 8,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ஐயா. கணக்கு நீங்க போட்டு. அடுத்து இலவச கழிப்பறைகள் 1,91,980 வீடுகள்ல இலவச கழிப்பறை. 1,13,124 பேருக்கு 300 ரூபாய் மானியத்தோடு கேஸ் அடுப்பு. மிச்சவங்களுக்கு 200 ரூபாய் மானியம். பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே பயன்படுத்தியவர்கள் 14,621 பேருங்க ஐயா. விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருடந்தோறும் கௌரவ நிதியா கொடுக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமே விவசாயிகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 72,851 பேர். ஐயா, இந்த அனைத்து திட்டமும் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்பி வைத்திருக்கு. கோபாலபுரம் மூலமா அனுப்பல. இவங்க கூவத்தை சுத்தம் பண்றேன்னு பணம் வாங்கினாங்க. உங்களுக்கு தெரியும் என்னையா கூவத்தை சுத்தம் பண்றதுக்காக பணம் வாங்கலீங்களே, கூவத்தை சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா இல்லைங்க, உள்ள போய் பாத்தீங்கன்னா முதல்ல கடிச்சு வச்சிடும் அப்படின்னு. சோ பணம் வந்தது, அதிகாரிகள் ஆய்வு கூட செய்ய முடியாம கூவம் இந்த நிலைமையில இருக்கு. சர்க்கரை ஊழல் தெரியும் ஏங்க, சர்க்கரை எல்லாம் கொடுத்துறீங்களான்னு. சர்க்கரை எல்லாம் கொடுத்தாச்சுங்க. சரி, சர்க்கரை கொடுத்துட்டீங்கன்னா சர்க்கரை சாக்க காட்டுங்க. சாக்கு எல்லாம் கரையான் சாப்பிடுச்சு. இதை போன்ற விஞ்ஞான ஊழல்களை தொடர்ச்சியாக செய்து இந்திய மக்களுக்கு எப்படி ஊழல் செய்வதை அறிமுகப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரி பகிர்வு பத்தி பேசுறாங்க. ஐயா, 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 2004 14 வரை வரி பகிர்வு தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டது 94,977 கோடிங்க ஐயா. 10 வருஷம். 2014 24 நம்முடைய ஆட்சி காலத்துல நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரி பகிர்வு 2,77,444 கோடி. ஐயா, 10 வருஷம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தான். தமிழகத்திற்கு கொண்டு வந்த வரி பகிர்வு 94,977 கோடி. அவ்வளவுதாங்க, 1 லட்சம் கோடி கீழே. நாம் 10 ஆண்டுகளிலே நம்முடைய தமிழகத்திற்கு 2,77,444 கோடி. என்னங்க அர்த்தம்? 192% அதிகமாக வரி பகிர்வு உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. ஐயா, இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்த உதவித்தொகை, வரி பகிர்வை தாண்டி உதவித்தொகை 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில தமிழகத்திற்கு வந்தது 57,924 கோடி. நம்முடைய 10 ஆண்டு காலத்துல 2,30,893 கோடி. ஐயா, 300% அதிகப்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். 300% வரி பகிர்வு அவர்கள் கொடுத்ததை விட நம்முடைய 10 ஆண்டுகள்ல 172% உயர்த்தி இருக்கின்றோம். தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய உதவித்தொகை 300% அதிகப்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது வரி பகிர்வு, பினான்ஸ் கமிஷன் வரி பகிர்வு என்பது 32%. நம்முடைய ஆட்சியிலே 42% உயர்த்தி இருக்கின்றோம். யார் அநியாயம் பண்ணிருக்காங்க சொல்லுங்க ஐயா? யாரும் அநியாயம் பண்ணி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐயா 32 விழுக்காடு பினான்ஸ் கமிஷன்ல இருந்த வரி பகிர்வை மோடி ஐயா 42% உயர்த்தி இருக்காங்க. இவர்கள் ஆட்சியிலே 32% வாயா திறக்கல. 12 அமைச்சர்கள் தமிழகத்திலிருந்து கூட்டணி கட்சியில 12 அமைச்சர்கள் உட்கார்ந்தாங்க ஐயா. கோடி கோடி ரூபாய் சென்னைக்கு வடிகாலுக்கு மட்டுமே கொடுத்திருக்கின்றோம். கோடி ரூபாய் 1,300 கோடி ரூபாய் டிரான்சாக்சனா கொடுத்திருக்கிறோம் ஐயா. எந்த பணத்தையும் காணும், எதையும் செய்யவில்லை. இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க. 32 மாதமாக மக்கள் இவர்களை வெறுக்கின்றார். மோடி அவர்கள் நமக்கு தெரியும் ஐயா, இந்தியா முழுவதும் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் 400 சீட்டுகளை தாண்டி ஆட்சி அமைக்க போவது உறுதி என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கின்றார். உறுதியா இருக்கிறாங்க. 400. இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்த்து யாருங்க ஐயா இருக்கிறாங்க? மோடி அவர்களை எதிர்க்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் யாருங்க ஐயா? அந்த பக்கம் மோடி ஐயா. மோடி ஐயாவை எதிர்த்து இந்தி கூட்டணி யாருங்க ஐயா இருக்கிறாங்க? கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின், ராஜீவ்காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தி, மேபூபா முப்தி அவருடைய மகன் முப்தி முகமது சையீதுடைய மகள் மேபூபா முப்தி, பரூக் அப்துல்லா அவருடைய மகன் உமர் அப்துல்லா,
லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ், தாக்கரேவுடைய மகன் உத்தவ் தாக்கரே, அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே, சிபு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரன். எல்லா குடும்பத்தினுடைய அப்பாக்களுடைய பையன் ஒரு பக்கம். ஆனா இந்த பக்கம் 5 வீட்டிலே 10 பாத்திரம் கழுவி தன்னுடைய மகனை வளர்த்த ஹீராபென்னுடைய மகன் நரேந்திர மோடி ஒரு பக்கம். அதங்க பிடிக்கல. மோடி அவர்களை ஏன் பிடிக்கவில்லை என்றால் அவர் பிறந்த குடும்பம் ஏழை குடும்பத்துல 10 பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு வீட்டுல, அப்பா டீ ஸ்டால் வச்சிருந்த வீட்டுல பிறந்து இன்னைக்கு உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மோடி ஒரு பக்கம். பணக்கார குடும்பத்திலே மக்களை எல்லாம் ஏமாற்றி பிழைத்து ஊழல் செய்து தொடர்ந்து அட்டை பூச்சியை போல் ஆட்சியிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம். இதை மக்கள் உணர்ந்து விட்டார். மக்கள் நல்ல தெளிவா இருக்கிறாங்க. எந்த காரணத்துக்கும் இவங்களை விட்டுறக்கூடாது, இந்த கும்பலை மட்டும் எந்த காரணத்துக்கும் டெல்லிக்குள்ள விட்டுறக்கூடாது என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கின்றார். தமிழ் மொழியை, தமிழகத்தை மோடி அவர்களை போல் நேசிப்பவர்கள் யாரும் கிடையாதுங்கம்மா, யாரும் கிடையாது. பாத யாத்திரை நாளைக்கு 200வது தொகுதிங்கம்மா. ஹார்பர்ல இன்னைக்கு 198வது தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு எழும்பூர், அதுக்கப்புறம் ஹார்பர். 200வது தொகுதிக்கு தேசிய தலைவர் நட்டா அவர்கள் வருகின்றார். 234வது தொகுதி நம்முடைய கடைசி தொகுதி பல்லடத்தில் நடக்குதுங்க ஐயா. மோடி ஐயாவே இந்த யாத்திரையினுடைய கடைசி இதுக்கு மோடி ஐயா வர்றாங்க. இந்த யாத்திரை மோடி ஐயா விருப்பப்படுகின்றார், விரும்புகின்றார். எப்படி தமிழக மக்களுடைய எண்ணத்தை இந்த யாத்திரை பிரதிபலிக்கிறது என்பதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி தமிழகத்திலே உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று ஒரு புதிய அரசியல் சூழல் உருவாறதை பார்த்துட்டு இருக்காருங்க ஐயா. ஐயா இன்னைக்கு காலையில முதல் தொகுதி உத்தரமேரூர்ல இருந்தங்க ஐயா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர், அங்கே குலோத்துங்க சோழன் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க ஐயா. வைகுண்ட வரதராஜ பெருமாள் ஒரு கோவிலுங்க ஐயா. நீங்க எல்லாம் போகணும், 1 மணி நேரத்துல இங்கிருந்து போயிடலாங்க ஐயா. அந்த கோயிலுக்கு உங்களுடைய குழந்தைகளை அழைத்து சென்று அந்த கல்வெட்டை நீங்க காட்டணும். 10ஆம் நூற்றாண்டிலே குலோத்துங்க சோழன் எழுதிய கல்வெட்டு. 3 கல்வெட்டுகள் இருக்கு. 3 கல்வெட்டுல முதல் கல்வெட்டு இல்லைன்னா அரசியல்ல யார் எப்படி இருக்க வேண்டும் என்பது முதல் கல்வெட்டு. 2வது கல்வெட்டு தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பது 2வது கல்வெட்டு. நான் சொல்றது 10ஆம் நூற்றாண்டு இல்லைங்க, 1100 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டு அங்க இருக்கு. 3வது கல்வெட்டு நீங்கள் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த மனிதன் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் எப்படி நீக்குவது என்பது 3வது கல்வெட்டு. ஐயா இந்த 3 கல்வெட்டையும் நீங்க போய் படிச்சுட்டு வந்தா சத்தியமா நீங்க திமுக காரனுக்கு எங்கேயுமே ஓட்டு போட மாட்டோம். முதல் கல்வெட்டிலே சொல்லுகின்றார். முதல் கல்வெட்டில சொல்றாங்க, ஒரு மனிதன் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி அந்த ஊர்ல தேர்தலில் ஜெயிச்சா உங்களுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் பதவியில் இருக்க முடியும். 2வது முறை விட்டு கொடுத்தணும். ஒரே முறை ஒரு குடும்பத்துல ஒரே ஒருத்தர் ஒரே முறைதான், அதுவும் 360 நாள். 360வது நாள் ஒரு வருஷத்துல பதவி முடிஞ்சது. அங்கே வாரியம் வச்சு, அப்பவே வாரியம் வச்சிருக்கிறாங்க பாருங்க, 5 வாரியம் வைத்திருக்கின்றாங்க குலோத்துங்க சோழன் காலத்துல. வாரியத்திலே உறுப்பினரா இருந்தா 3 ஆண்டுகள் தேர்தலில் நிக்க கூடாது. வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய குடும்பம் நிக்க கூடாது. தேர்தல் நின்று ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு நிக்கவே கூடாது. 35 குற்றங்கள் நீங்கள் செய்திருந்தால் தேர்தலில் நிக்க கூடாது. 35 குற்றம். திமுக காரன் 350 குற்றம் பண்றான், அது தனியா ஒரு 4 கல்வெட்டு வைக்கணும். 35 குற்றங்கள் செய்தால் தேர்தலில் நிக்க கூடாது. அதையெல்லாம் படிச்சு பார்த்தங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 35 அமைச்சரும் கல்வெட்டினுடைய முதல் வார்த்தையிலே டிஸ்குவாலிஃபைட். இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை அப்படி இருக்குது. பக்கத்துல நம்ம காஞ்சிபுரத்துல குலோத்துங்க சோழன் காலத்துல 10ஆம் நூற்றாண்டுல 1100 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரமேரூர்ல கல்வெட்டு இருக்கு. நீங்க பாச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலையெல்லாம் முடித்து விட்டு கொஞ்ச நேரம் இருக்கு, உங்கள் குழந்தைகளை ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனோம்னா உத்தரமேரூர் கூட்டிட்டு போங்க. 3 சின்ன ஊருங்க, கிராமம், 3 கோவில். முருகபெருமான் சூரசம்ஹாரம் செய்வதற்கு முன்பு மயில் இல்லாம யானையோடு இருக்கிற கோவில். 3 நதிகள் அந்த சின்ன ஊரை சுத்தி இருக்கு. அதிலே இந்த வைகுண்ட வரதராஜ பெருமாள் கோவில், அதிலே இந்த கல்வெட்டு. ஐயா அந்த அரசியலுக்கு திரும்ப நம்ம போகணும். 1100 ஆண்டுகள் கழித்து குலோத்துங்க சோழன் காலத்துல எப்படிப்பட்ட அரசியல் இருந்ததோ அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதற்கான நேரம் வந்துருச்சு. 30 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் தான் அரசியல். 30 வயசுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரக்கூடாது, கல்வெட்டிலே போட்டிருக்கின்றார்கள். 70வது வயதுக்கு மேல அரசியல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் பாருங்க எப்படி வயசு.
நீங்களாம் பாருங்க 70, 72, 74, 78, 80 அந்த பதவி ஏறி விடவே இல்லை. அவங்க போனதுக்கு அப்புறம் குடும்பம், குடும்பத்திற்கு அப்புறம் பேரன், பேரத்திற்கு அப்புறம் கொள்ளு பேரன், 4 ஜெனரேஷன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சேலத்துல இளைஞரணி மாநாட்டுல இன்பநிதி ஸ்டாலின் அறிமுகப்படுத்தியாச்சு. 4வது தலைமுறை 4G, அடுத்து 5G அது வரப்போகுது. மோடி ஐயா சொன்ன 5G வேற, இவனுக்கு புரிஞ்சிட்டு இருக்கிற 5G வேற. ஐயா, நான் உங்களிடம் அன்பார்ந்த ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நமக்கு 2024 சென்னை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர் எல்லாமே நீங்க வளர்ச்சி அரசியலை நோக்கி செல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து இந்த நகரத்தினுடைய தன்மையை முழுமையாக மாற்றி எத்தனை ஆயிரம் கோடி பணம் தேவைப்பட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கொண்டு வருகின்றோம். அத்தனை ஆயிரம் கோடியை இங்கே கொண்டு வருகின்றோம். 70 வருஷம் கழிச்சு இன்னும் மக்கள் சென்னையில குடிசை வீட்டுல இருக்காங்க. பாத்தீங்களா ஐயா, உள்ள வந்து ஏன் குடிசை வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா திமுக காரங்க சொல்றாங்க அப்பத்தானே நமக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா மோடி அவர்கள் குடிசை வீடே இருக்கக்கூடாதுன்னு களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஐயா, முழுமையாக சென்னையை மாற்றி காட்டுகின்றோம். ஒரே ஒரு வாய்ப்பு, உங்க ஒரே ஒரு ஓட்டு யாராருக்கோ போட்டீங்க. 70 வருஷமா மாத்தி மாத்தி போட்டோம். இவனுக்கு 2 டைம் விட்டா அதிகமா லஞ்சம் வாங்குவான், ஒரு டைம் இவனுக்கு, ஒரு டைம் அவனுக்கு, ஒரு டைம் இவனுக்கு, ஒரு டைம் அவனுக்கு மாத்தி மாத்தி போட்டு பார்த்து கடைசியில இந்த குரங்கு வந்து அப்பத்தை தின்ன கதை தான் ஆயிருக்குது. அப்பம் சாப்பிட்டுச்சு குரங்கு, கடைசியில குரங்கையும் காணா அப்பத்தையும் காணா. சென்னையை பொறுத்தவரை இன்னைக்கு அதாங்க என் நிலைமை. அதனால் பெரியவர்களே, தாய்மார்களே, நமக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு இருக்குது பாருங்க. டைம் ஆயிடுச்சு. காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க நேரம் ஆயிடுச்சு, அதை நாம் மதிக்க வேண்டும். காவல்துறை சொல்லும் பொழுது பேச்சை கேட்க வேண்டும். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள், அந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.